திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடிய 7 விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிராக போராடிய போராட்டக்காரர்கள் 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் 7 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. குண்டார் சட்டம் போட்டா எப்படி அது? இந்த குண்டார் சட்டத்தை நிறுத்தியா ஆகணும். அப்படி இல்லையா மொத்த பேருமே நாங்க செத்து போயிடுறோம். அதுக்கப்புறமா வந்து எங்க சொத்துல வந்து அவங்க கம்பெனியை கட்டி இருந்துக்க சொல்லுங்க. அங்க நிலத்தை ஏன் புடுங்குறீங்க? நாங்க வானாட்டு ஒதுங்குறல, நீங்க வானாட்டு போங்களா? அங்கங்க விட்டு போல எதுக்கு? அங்க எவ்வளவு காடு மேடு எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போங்களா? அங்கெல்லாம் போய் ஐசி கம்பெனி கட்டுங்களா? எதுக்கு நாங்க பயிர் வைக்கிற இடத்த எதுக்கு நீங்க வந்து கம்பெனி கட்டுங்க? தமிழகத்துடைய அரசியல் வரலாற்றிலே சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து விவசாயிகளை குண்டர் சட்டத்திலே கைது செய்த ஒரே அரசு இந்த ஸ்டாலின் அரசு. பொன் விளைகின்ற பூமியை இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளிடத்திலிருந்து பறித்து அந்த பகுதியிலே சிப்காட் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதை எதிர்த்து அறவழியிலே போராட்டம் நடத்திய விவசாயிகளை பழிவாங்கின்ற விதமாக இந்த திமுக அரசாங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். 7 பேர் மீது குண்டர் சட்டத்தையும் போட்டார்கள். விவசாயிகள் தங்களுடைய சொந்த நிலம் பறிபோகிறது, அதற்காகத்தான் போராட்டம் நடத்துகிறார்கள். விவசாயிகளுடைய சொந்த நிலைகளை பாதுகாக்க அவர்கள் அறவழியிலே போராட்டம் நடத்திய விவசாயிகளை கொடுமைப்படுத்துவது, வஞ்சிப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு இந்த அரசு தகுந்த விலை கொடுத்தே ஆக வேண்டும்.